நீலகிரி மாவட்டத்துல பெய்த கனமழை காரணமாகத்தான் மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்லக்கூடிய இந்த மலை ரயில் பாதையில பல இடங்கள்ல மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்திருக்கிறது. இதனால இன்றைக்கு காலையில மேட்டுப்பாளையத்திலிருந்து 7:10 மணிக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு மலை ரயில் போக்குவரத்தானது துவங்கியது. இந்த ரயில் கல்லார் ரயில் நிலையம் அருகே சென்றவுடன் இந்த மாதிரி பாறைகள் மற்றும் மண் சரிந்து விழுந்திருப்பதால் தொடர்ந்து மலை ரயிலை இயக்க முடியாது, பாதுகாப்பு காரணங்களால மீண்டும் மேட்டுப்பாளையத்துக்கு திருப்பி செல்லப்படும் என்ற ஒரு அறிவிப்பு அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கல்லாரில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மலை ரயில் மீண்டும் மேட்டுப்பாளையம் கொண்டு வரப்பட்டது. இதனால இன்றைக்கு காலையில மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்பட்டு சென்ற உதகைக்கு புறப்பட்டு சென்ற, அதாவது மலை ரயிலில் பயணிக்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடு சென்ற பயணிகள் ஒரு ஏமாற்றத்தை அடைந்திருக்கிறார்கள் தான் சொல்லணும். தொடர்ந்து கோடைகால, அதாவது விடுமுறை கால மலை சிறப்பு ரயில் இயக்கப்பட்டு வந்தது. அந்த ரயில் 9:10 மணிக்கு இங்கிருந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த மலைப்பாதையில மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்திருக்கக்கூடிய காரணத்தினால சிறப்பு ரயிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அந்த சிறப்பு ரயிலில் பயணிக்க இருந்த சுற்றுலா பயணிகளும் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த மலை ரயிலில் பயணித்த அனைத்து பயணிகளுக்குமே டிக்கெட் உரிய பணம் திரும்பி வழங்கப்பட்டிருக்கிறது. மாற்று ஏற்பாடுகள் செய்து சுற்றுலா பயணிகள் நீலகிரி மாவட்டத்துக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள்.